ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை எங்கள் எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோங்க. எல்லோரும் கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படி கொண்டாடுறீங்க? ஹாப்பியாக கொண்டாடுறீங்களா? அனைவரும் ஹாப்பியாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோங்க. இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோன்னா பாருங்கள், அதுக்கு என்ன நான்வெஜ் வாங்கிட்டு வந்தோன்னா சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1 kg சிக்கன். இந்த 1 kg நாங்கள் 3ஆக பிரிச்சுக்கிட்டு 3 டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க. பாருங்கள், இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 வீடியோவாக நாங்கள் போடுறோம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ தாங்க. வாங்க இந்த சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் பார்ட் 1க்கு தேவையான சிக்கனை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேங்க. இதை பார்ட் 2, பார்ட் 3க்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 முறை அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி ஊற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த சைடு நல்லாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது நான் என்ன செய்ய போகிறேன்னா கிரேவி தாங்க செய்ய போகிறேன். மார்னிங் சிக்கன் கிரேவியும் இட்லியும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நீங்களாம் கிறிஸ்மஸ்க்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்புலாம் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்னஸாக வரணுன்றதுக்காக. வேறு எதுவும் நான் இதில் சேர்க்கலைங்க, இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கிரேவி கொதித்து சிக்கன் பீஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. எப்படி தெரியுதுன்னா மேலே பாருங்கள், எண்ணெய்லாம் மிதந்து வருது இல்லைங்களா? அப்போது அது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் இட்லிலாம் ஏற்கனவே அவிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இட்லி எவ்வளவு சூப்பராக இருக்குன்றதை. வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம். நீங்களாம் கிறிஸ்மஸ்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது தேவையான அளவு நம்ம இட்லி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த இட்லிக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் மொத்தமாக செஞ்சுட்டா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் 3 பார்ட்டாக பிரித்து 3 டிஷ்ஷாக செஞ்சுருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு டிஷ்ஷு தான். சிக்கன் கிரேவியும் இட்லியும் கிறிஸ்மஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுது. நீங்களாம் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஹாப்பியாக எல்லோரும் கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. எல்லாருக்கிட்டேயும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் நல்லா சந்தோஷமாகவும் பேசுங்க. வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.